திஸ் வீடியோ இஸ் ஒரு நல்ல வீடியோக்காக ஆசைப்படுறேன். யார் படம் துன்பட்டால், யார் படம் காயப்பட்டால் கம்பெனி பொறுப்பேற்காது. சாரி. வீடியோவை ஆரம்பிப்போமா? மக்கள்ஸ், இது முன்னாடி ஒரு கால் வந்தது, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க. ஆக்சுவலி என்ன சொல்றேன், இந்த கரூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி ஒரு நியூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய கேம்பெயின்ஸ் வரும் எலெக்ஷன் வரதுனால. சோ போடுறது தான் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன்னா, மச்ச கலாச்சிருக்காங்க. 10 பேர் இது பேசுறாங்க. கரூர்ல நடந்த தலைமை வரக்கூடாது அப்படி மாதிரி பேசுறாங்க. வரக்கூடாது, பிரச்சாரம் பண்ணுவாங்க. வரக்கூடாது, சேர் போட்டு பாக்கே ஃபுல்லா இல்ல வெளியே இருந்து வரக்கூடாது, போராட்டம் பண்ணி இல்ல. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, கேம்பெயின் அவங்க கேட்கறதே டிஎம்கே பண்ண சொல்லி தான் கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பேசுறது டைரக்டா இருக்காது, இன்டைரக்டா இருக்குன்னா எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் சோசியல் மீடியால இருப்பாங்க கேம்ஸ் நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பிரைஸ் உங்க பேஜ்க்கு? கேம்ஸ் மத்ததெல்லாம் ப்ரொமோட் பண்ணி வைப்பாங்க. இந்த 10 ரூபா கூட எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அவனே என்ன பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஹோல் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்றதுக்கு இந்த பெய்ட் கேம்பெயின்ஸ்லாம் பண்றாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு. இப்போ என்னன்னா, அந்த கட்சிகளை ப்ரோமோட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் ரன் பண்றாங்க. ஆடியன்ஸ்க்கு அமௌண்ட் கொடுத்துட்டு ஒரு பட்ஜெட் கொடுத்துருவாங்க. சோ ஒரு வாட்டி நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஸ்கிரிப்ட் எழுதி பேச வைக்கிறாங்க போல. அதுதான் இப்போ ரீசெண்டா நடக்குது. பார்க்கும்போது முன்னாடியே எனக்கு ஃபோன் வந்துருச்சு, இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்னு. புரியலங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்டே கேக்குறீங்கன்னா எனக்கு புரியல. சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. இங்க பிரச்சனை கிடையாது. இது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பெய்டு கேம்பெயின் பண்றாங்க அப்படின்னா அது நல்ல விஷயமே கிடையாது. இட்ஸ் லைக் பேட் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். மற்ற விஷயம், நீ ஒரு ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ற, ஒரு கடையை ப்ரமோட் பண்ற, ஒரு இந்த ப்ரமோட் பண்ற, கேமிங்கை ப்ரமோட் பண்ற, ட்ரேடிங்கை ப்ரமோட் பண்ற, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் செலக்ட் பண்ண போற ஒரு விஷயத்த இதே நாங்க காசு கொடுத்து பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பேர் தவறு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் தமிழக வெற்றிகளுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ரீசன் பண்ணல. இது எந்த கட்சி பண்ணிருந்தாலும் இட் இஸ் ரியலி ராங். இப்போ இன்ஃப்ளூயன்சர் சில பேர்லாம் போட்டிருக்காங்க, அவங்க பேஜ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. சடனா பாத்தீங்கன்னா கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது, 1 லட்சம் சேர் 1.5 லட்சம் சேர் வெளியிருக்கு அப்படின்னு பேசும்போது இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல். இது நல்லாவா இருக்கு? எனக்கு இது எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தோணுச்சு. நான் அதுக்கு மேல அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ண விரும்புறேன். என்னதான் இவங்க பிளான் பண்றாங்க, ஒரு ஆட் ஏஜென்சி வச்சு ஒரு மாநாடு நடக்க போறது, அடுத்தது நடக்க போறதுல ஒரு கேம்பெயின். என்னன்னா இது ஒரு மாநாடுக்கு மட்டும் கிடையாதுங்க. அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம், எல்லாத்துக்கும் ப்ரமோஷன்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் சும்மா டிவிகே ஸ்டேஜ்ல எங்க ஏறினாலும் அந்த கட்சி ஒரு மாதிரி வண்ணமா பேசுறது ஒரு கூட்டம். அதை பத்தி பேசிடுவோம். நீங்க மதகரன் சேனல் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சேனல்ல போய் பாருங்க, போட்டு அந்த கீழ் பாரு. நம்ம சேனல் வந்து ஒரு ஃபன்னா ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா இதை பத்தி பேசுறாங்களா, அதை பத்தி பேசுறது, ஏகப்பட்ட விஷயத்தை பத்தி பேசலாம். நம்ம அனிமேராஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் தெரியும். அவன் இந்த சேனல் பாருங்க. சப்போஸ் உங்க அனிமேஷன் பிடிச்சிச்சுன்னா அதை பாருங்க. அனிமேஷன் சுமாராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க சப்போஸ் ஒரு ஃபுல் வீடியோ பார்த்து வச்சா போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாருங்க, பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி கேம் கேட்டா ஒரு 4 வீடியோ போடுறேன். சப்போஸ் அதுல போய் பாருங்க. வேற ஏதாவது கேம்ஸ் போடணும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். ஆனா இதை பத்தி பேசணும்னா ஒரு 4 வீடியோ, ஒரு அந்த வீடியோ ரொம்ப எடிட் பண்ணாதே ஃபுட்டேஜ் வந்து காலி ஆயிடுச்சு. அதான் சொல்கிறேன். எடிட் பண்ணி வச்சுன்னா அந்த ஃபைல் ரொம்ப ஸ்டோரேஜ் ஆகி காலி ஆயிடுச்சு. அதனால தான் என்னோட வீடியோ அதில் அப்லோட் முடியாது. அது சொல்கிறதுக்காக வீடியோ, அதில் இந்த மாதிரி பேஸ் வீடியோ போட முடியாதுல்ல. பேஸ் வீடியோ அதில் என்ன போட முடியாது. முக்கியமாக ஒரு ஆளுங்க மடியில் உட்காந்துருக்கு. அது எங்களோட ஃபேமஸான ஆக்டர், குட்டி ஆக்டர், சின்னவன். அதை நான் பற்றி பேசக்கூடாது. அதை கொஞ்சம் பயத்தில் உட்காந்துருக்கேன். அதான் அவன் மடியில் உட்காந்து பேசிட்டு மடியில் உட்காந்துட்டா வர பட்டாசு வெடிக்கல ஒரு ஆள் பயப்படுவோம். எங்கள் வீட்டாருங்க ஒருத்தர் சின்ன நாய், குட்டி நாய். அவன் வந்து ரொம்ப பயப்படுறான். அதனால என் மடியில் தான் அவன் வச்சு தான் பேசுகிறேன். அவனை காட்ட முடியாது. அதுக்கப்புறம் முக்கியமான சொல்கிறேன், அவன் வந்து ரொம்ப கீழ்த்தனமாக போயிடுறாரு. ஒரு 10 பேர்கிட்ட காசு கொடுத்தா எத்தனை வேணால் பேசுவீங்களா அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப காமெடி பேசிட்டு எதை பேசுவேன். கொஞ்சம் இருங்க, ஒரு ஃபன்னாக தான் பேசிட்டுருக்கேன், நீ எப்படி பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறேன்.
ஆனால் ரொம்ப ஒரு மட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. பண்ணிட்டு இங்க கலவரத்தை நடிக்கிறீங்க. அவனை உங்களால நேர்மையா உண்மையா அரசியல் பண்ண முடியாது. ஏகப்பட்ட காமெடி மேனேஜர் அவங்கள வச்சு கலாச்சி விட்றாங்க. வரும் இவனை போட்டு அடி இருக்குது. சப்போஸ் இந்த பிரச்சனையை பற்றி ஏகப்பட்ட பேசியிருக்காங்க. இந்த செத்தவங்க கலவரம் நடந்தது, ஆம்புலன்ஸ் வந்தது, ஏகப்பட்ட விஷயம் கலவரம் நடந்தது, ஏகப்பட்ட விஷயம் பற்றி பேசியிருக்காங்க. அந்த விஷயம் அதை பற்றி தான் பேசுவானுங்க. அவங்க வந்து அமைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க வாய்ப்பு அதை வச்சு ஓட்டு வாங்க வைப்பாங்க. ஆனால் ஒரு ஷோ ஒரு ப்ரொமோஷனாக இந்த வேலைக்கார படத்தில் நாங்கள் வேலைக்காரர் இல்லை அந்த டைலாக்ஸு அதை பற்றி பேசுகிறாங்க. அந்த படத்தில் இப்படி ஒரு மார்க்கெட்டிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இல்லையும் ஆனால் வேறு மாதிரி ஒரு கடையை ப்ரொமோட் பண்ணி ஒரு வியாபாரத்தை பற்றி ப்ரொமோட் பண்ணி இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து அவனுக்கு காசு கொடுத்து இதை பற்றி நீ பேசு, கரூர் நட சம்பவத்தை பற்றி பேசி எங்களுக்கு ஓட்டு விடணும் இதை வச்சு அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி நீங்களா தானே நினைச்சீங்க. இது இன்ஃப்ளூயன்சர் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட்ல வர சம்பவம் இல்ல, உண்மையா நடக்க போற சம்பவம். அது என்னன்ட்டு நான் சொல்றேன். சனிக்கிழமை கரூர்ல தளபதி என்ன பேசுவாருன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் தளபதியே இந்த இன்ஃப்ளூயன்சஸ் பண்ற மார்க்கெட்டிங் பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கரூர் போறேன் அடுத்து கரூருக்கு. நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு, என்னன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு போய் நான் வாட்டி அந்த நியூஸ் பார்க்குறேன். வேற இன்னொருத்த போகிறான். ஆனால் ஒரு சென்டிமெண்ட் வீடியோஸ் தான் போகுது. இந்த கரூர் நட சம்பவத்தை ஆக்சிடென்ட்டுங்கள அந்த விபத்து நடந்ததில்ல அதை பற்றி பேசிக்கணும் சில பேர். ஆனால் இந்த இன்சூரன்ஸ் வச்சு இன்சூரன்ஸை வச்சு கிழிக்கிறானுங்க. அப்படி மாதிரி வெளியே கிழிக்கிறானுங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இது ஒரு ரொம்ப ஒரு ஃபன்னாக போயிட்டு இருந்தது. ஒரு சரியான காமெடி. உன அந்த வீடியோ நான் ஆட் பண்ணி தான் ஆடுவேன். வேறு வீடியோஸை போட்டு கீழிச்சிட்டாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு வெட்டி சிரிச்சிட்டா. நான் சத்தியம் சொல்கிறேன், சிரிப்பு அடக்க முடியல, அடக்கிட்டு சிரிச்சிருக்கேன். போட்டு கீழிச்சிட்டாங்க. அந்த இறந்தவங்கள சிரிக்க சொல்ல, அந்த மீமு அந்த மாதிரி மீம்ஸை பார்த்து ரொம்ப சிரிச்சான்னு சொல்கிறேன். அந்த பேச தெரியாமல் பேசி ஒரு 10 பேருக்கு காசு கொடுத்து அந்த மாதிரி சொன்ன மீம்ஸ் இல்லை அவனுங்களை வச்சு செஞ்ச மீம்ஸ் தான் பாரு. ஆனால் நம்ம பசங்க ரொம்ப நக்கல் தான்யா. நான் சொன்ன அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். சப்போஸ் அந்த வீடியோ இன்ஸ்லாம் ஆட் பண்ணி விட்றேன் சரியா. இந்த எவ்வளோ நேரம் வீடியோ பேசுவேன்னு தெரியல, ஆனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகணும்னு தெரியல. நன்றி வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சண்டை மோகப்பா வாய் சொல்கிறேன். டாட்டா பை.